பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஆபகுக் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. எனக்கு அன்பானோர்களே, 130வது சங்கீதம் 5வது வசனத்திலே சொல்லி இருக்கிற கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய வார்த்தையை எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலெல்லாம் நம்பி இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்கு தாமதிக்கும் போதும் அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்க வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதற்கு தாமதிப்பதைப் போல காணப்படுகிற சூழ்நிலையிலும் மனம் தளராமல் விசுவாசித்து அந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற நாம் காத்திருக்க வேண்டும். தாமதங்கள் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறதை ஒரு நாளும் தடை செய்துவிட முடியாது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வெளியேறியது போலவே, ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெற்று கொண்டது போலவே தேவன் நமக்கும் தம்முடைய வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் அதற்கு காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் காண்போம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதற்கு தாமதமானாலும் அதற்கு காத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இஸ்ரவேல் புத்திரருக்கு 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றின தேவன், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றின தேவன், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகள், தரிசனங்கள் நிறைவேறுகிறதற்கு தாமதமாகும் பொழுதும் உம்மையே சார்ந்திருக்க நிச்சயமாய் தேவன் தந்த இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று உம்மிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.